மதுரை சிம்மக்கல் பூர்ணா சுந்தரிக்கு அமைச்சர் பாராட்டு. அது பற்றிய செய்தி தொகுப்பு. மதுரை சிம்மக்கல் பகுதியைச் சார்ந்த கண் பார்வையிழந்த மாணவி பூர்ணா சுந்தரி கோவையில் உள்ள அம்மா IAS அகாடமியில் படித்து தேசிய அளவில் 286வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவர் இன்று கோவையில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளை தலைவருமான கோவை அம்மா IAS அகாடமியின் சேர்மன் அன்பரசன் அவர்களை சந்தித்து கோவையில் வாழ்த்துக்கள் பெற்றார். மதுரையை சார்ந்த கண் பார்வையிழந்த மாணவி பூர்ணா சுந்தரி கோவையில் உள்ள அம்மா IAS அகாடமியில் படித்து தேசிய அளவில் 286வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவி பூர்ணா சுந்தரி, இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக உள்ளது எனவும், ஒரு அமைச்சர் இவ்வளவு எளிமையாக இருப்பார் என்று என்னால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியவில்லை என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி மாணவியிடம் கூறும் பொழுது, இது உங்களின் உழைப்பிற்கும் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றி. உங்களை போன்ற மாணவர்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய பொருட்களையும் அலங்கரிக்க வேண்டும். உங்களை போன்ற மாணவர்களுக்கு எப்பொழுதும் உதவ தயாராக இருக்கிறேன் என்றும் அப்பொழுது கூறினார். நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு முன் உதாரணமாக உத்வேகமாகவும் திகழ வேண்டும் என்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்த தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்களை பற்றிய சிறு செய்தி தொகுப்பு கரூர் பூமி யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் பார்வைக்காக. இந்த மாதிரி படிச்சு வந்தது உண்மையாலுமே நம்ம நாட்டுக்கே பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை. சரியா? கண்டிப்பா உனக்கு எப்பவுமே நீங்க ஏதாவது அண்ணன் பேர் சரியா? அப்படியா? சரி, நான் CM மட்டும் பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். ரவி சார் ரொம்ப பெரிய திரும்ப ரவி சார் வர மாதிரி ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு மட்டும் அடுத்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கண்டிப்பா 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 நான் பாத்துக்கிறேன். செகண்ட் ஆலிங்க சிட்டிசன்ஸ் கோச்சிங் அடையாள வீடு கம்யூனிட்டி உள்ள இருக்குல்ல சார், அங்க வந்து தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் என்ன சொன்னாங்க? இங்கிலீஷ்ல வந்து ரிசர்ச் போயிட்டு ஆயுர்வேதிக்ல வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்க சார். அப்படியா? அதுக்கும் என்ன உதவி? நல்ல பதவிக்கு நல்லா வேலை வரணும். சரியா? சரி.